வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 6இல் 30 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 கார்ட்டீசியன் சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. என்ற இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. இவ்விரு கோடுகளும் இணையானவையா அல்லது செங்குத்தானவையா என காண்க. பாருங்க, இந்த 2 நேர்கோடுகள் இடைப்பட்ட குறுங்கோணத்தை கண்டுபிடிச்சிட்டு இது இணையா இருக்குமா செங்குத்தா இருக்குமான்னு நம்ம சொல்லணும். சரியா? இப்ப பாருங்க, நம்ம குறுங்கோணம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இணை வெக்டர்கள் வேணும். அப்ப இந்த கார்ட்டீசியன் வடிவத்துல பகுதியில் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும்? இணை வெக்டர்களா இருக்கும். அந்த இணை வெக்டர்களை நம்ம எடுத்து எழுதிடலாமா? பாருங்க, அதுக்கு முன்னால இந்த கார்ட்டீசியன் வடிவம் திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் இருக்கு இல்லையா, அப்படி கெழுக்கள் எல்லாமே ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. நம்ம எடுத்து எழுதலாம். பாருங்க, இணை வெக்டர்கள். நம்ம முதல்ல எடுத்து எழுத போகிறது இணை வெக்டர்கள். என்ன பாருங்க, இணை வெக்டர்கள் பகுதியில் இருக்குல்லையா, அதுதான். என்ன எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாமா? இணை வெக்டர் பி வெக்டர் ஈக்குவல் டு 2 i கேப் ப்ளஸ் 1 இருக்கிறதுனால 1 j கேப் மைனஸ் 2 இருக்கிறதுனால மைனஸ் 2 k கேப். இதோட இணை வெக்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டின்னு எடுத்துக்கலாம். சரியா? டி வெக்டர் ஈக்குவல் டு 4 இருக்கா, அதனால் 4 i கேப் மைனஸ் 4 இருக்கா, அதனால் மைனஸ் 4 j கேப். அதுக்கடுத்து 2 இருக்கா, ப்ளஸ் 2 k கேப். இப்போ நம்ம இந்த இணை வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ஃபார்முலா? cos theta equal to b vector dot d vector by magnitude of b vector into magnitude of d vector எண்ணளவு. சரியா? ஈக்குவல் டு முதல்ல b vector என்ன இருக்கு பாருங்க, 2 i கேப் பிளஸ் j கேப் மைனஸ் 2 k கேப் இன்டு டி வெக்டர் பாருங்க, 4 i கேப் மைனஸ் 4 j கேப் பிளஸ் 2 k கேப் பை பியோட எண்ணளவு மேக்னிடியூட். அப்போ இந்த பீன்ற வெக்டர் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ijk கெழுக்களை நம்ம என்ன செய்யணும்? வர்க்கப்படுத்தி கூட்டணும், ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு. பாருங்க, ஸ்கொயர் ரூட் போட்டோமா? ஐயோட கெழு 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஜேவோட கெழு 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அதுக்கடுத்து பாருங்க, மைனஸ் 2 இருக்கு, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 2 தடவை எழுதி போயிருக்கோம். மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 ப்ளஸ் 4 இன்டூ அடுத்து பாருங்க, எதோட எண்ணளவு? டீன்ற வெக்டரோட எண்ணளவு கண்டுபிடிப்புமா? பாருங்க, ஐயோட கீழ் 4, 4 வர்க்கப்படுத்தினா 16, ஜேவோட கீழ் மைனஸ் 4, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ப்ளஸ் 16. அதுக்கடுத்து பாருங்க, கேவோட கீழ் 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4. இப்போ பாருங்க, ஐஜேகே கெழுக்களை என்ன செய்யணும்? புள்ளி பெருக்கல். அப்போ அதனுடைய கெழுக்களை மட்டும் நம்ம பெருக்கினா போதும். ஐயோட கெழு 2, இங்கே ஐயோட கெழு 4, அப்போ இருந்தாங்க 8. ஜேவோட கெழு 1, இங்கே ஜேவோட கெழு மைனஸ் 4, பெருக்குனா என்ன வரும்? 1 நாளா 4, மைனஸ் 4, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 1 நாளா 4. சரியா? கேவோட கெழு பாருங்க, மைனஸ் 2, இங்கே கேவோட கெழு ப்ளஸ் 2, அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 பெருக்குனா மைனஸ் 4 பை இந்த இடத்துல பாருங்க, 4 1 கூட்டினா 5, 5 4 கூட்டினா 9, 9க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3. அதுக்கு அடுத்து பாருங்க, 16 16 கூட்டினா 32, 32 ஒரு நாள் 36, 36க்கு வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 6 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, 8 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 8, அப்போ 8 மைனஸ் 8 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் பை 3 18. எங்கே 0 இருக்குது? தொகுதியில் 0 இருந்துச்சுன்னா அதோட மதிப்பே 0 தான். அப்போது எதோட மதிப்பு பாருங்க, காஸ் தீட்டாவோட மதிப்பு 0. காஸ் தீட்டாவோட மதிப்பு 0. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸில் 0 எங்கே வரும்? 90 டிகிரிக்கு வருமா? அப்போ காஸ் 90 டிகிரி பை பை 2. காஸ் 90 டிகிரினா 0, 0க்கு பதில் என்ன மாற்றிக்கலாம்? காஸ் 90 நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, விகிதங்கள் சமமாக இருக்குது, அப்போ கோணங்கள் சமம். அப்போது தீட்டா ஈக்குவல் டு பை பை 2. இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 90 டிகிரி. 90 டிகிரினா எப்படி இருக்கும்? இரு நேர்கோடுகளும் எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். 90 டிகிரி வந்ததுனால தேர்ஃபோர் தரப்பட்ட இரு நேர்கோடுகளும் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கொன்று செங்குத்து ஆகும். ஒன்றுக்கொன்று செங்குத்து ஆகும். ஏன் செங்குத்து? 90 டிகிரி கோணம் வந்திருக்கு, அதனால ஒன்றுக்கொன்று செங்குத்து ஆகும்.
சரியா? செங்குத்து ஆகும். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.